வர சொன்ன அடி பாவியா சக்கலத்தி என்னிட்டு போட்டடி பாவி ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடி அம்மாடி என் வீட்டுக்காரன் கம்பூர் ஏழுமலை பொட்ட பையன் சுத்தலக்காடி கம்பூர் ஏழுமலை வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல குறி காசை கைப்பிட்டு இழுத்துட்டு உதவங்கன காடு குறி காசை கைப்பிட்டு இழுத்தவனே வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட் அது மட்டும் இல்லையாடா இந்த பொட்ட பையன் தெரியுமா அவன் என்ன வச்சா ஏது வச்சா அவன் என்ன வச்சா ஏது வச்சா என் பொட்ட பையன் வீட்டை சுத்தி பேசி வச்சா கண்டிப்பா செய்திருப்பான் வீட்டை சுத்திய பள்ளி வந்து பால்வாடி மாவு உண்ட மாவு வந்து இல்ல அதை நீ பறிஞ்சு அடத்தட்டு விட்டுருப்பாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு அவனுக்கு அது மட்டும் இல்லையா இவன் பழிப்பான்னு நான் பொண்ணு கறி சோறு போட்டேன் இவன் குயக்கு செவுட்டு மலை சாட்சி வச்சு வயிற்று மலை ஒட்டி அடிப்பான்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லையாண்ணா எனக்கு செஞ்சில நெல்லையோ எனக்கு செஞ்சில நெல்லையோ இரும்போது முறையும் உடம்புல அடியாது அடிவகத்துல அடிக்கிறாங்க அடி கல்ல படுற மாதிரி ஏன்னா இவன் கையும் இவன் காலம் முடிச்சு வைக்கும் இவன் பாட பத்தாத்து இறங்கி இறங்கி தூக்கும் இந்த பொட்ட பையன் நல்லா இருப்பானா வாயில காப்பிட்டு வரும் காலில் காப்பிட்டு வரும் இருப்போ எது மனையும் என்ன போட்டு போட்டு அடிக்கிறீங்க வீட்டு வேலை யார் செய்வாங்க ஒக்கா செய்வாளா கலத்தி ஒக்கா செய்வாளா சித்தாப்பா செய்வாளா பெரத்தை செய்வாளா சாங்கல் செய்வாளா உங்களுக்கு பங்கப்பட்ட செய்வாளா யார் யார் செய்வா வீட்டு வரலாம் யார் செய்வா அந்த வீட்டு வரலாம் பொறுமை பெற்ற வட பொறுமை பையா பொறுமை பையா நீதாயா ஜாதி வாட்டி நானே போய் போட்டா போய் மொனந்த போய் தங்கமா போய் ஒண்ணு கட்டி வந்து கூடுகார ஒரு போய் நம்மளுடைய இல்ல முதல்ல நாதுங்க புடிச்சு போறாங்க கையங்காலான வந்து நான் ஊர் வேலை செய்யறேன் நாலு பேருக்கு நாகரிகம் சோறு எடுக்கணும்னு சொல்லி பஜார்ல போய் சர்க்கார் புத்தி வேலை
முன்னாடி குறை வச்சேன். என் வீட்டுல எங்க அம்மா வீட்டுல 3 லாரி ஜனம் வந்தாங்கய்யா. 3 லாரி வச்சிருந்தாங்க. 3 லாரி ஜனம் வந்தாங்க. அது மட்டும் இல்லையா, என் ஆத்தா வீட்ட 2 சொம்பு ஒரு தாமதம் கொடுத்தாங்க. நான் அப்படிலாம் உன்னை நான் பார்த்து வரேன். என்ன பார்த்து அடி போய்க்கிறேன். ஆமாயா, இனிமே வாழ மாட்டேயா. பெற்றுக்கார மிருந்துக்கார வாழை தட்டுவா சொல்ல சொல்ல இங்கே வாழ மாட்டேயா. தெரியுமா கஷ்டம் ராது என்ன வேலை கஷ்டம் தெரியல. ரால் வேலை கட்டியா, எவன் கடல கட்டியா, இல்ல நல்ல பார்த்து கட்டியா. இந்த தாலி குத்தோ குத்தோன்னு குத்துது. ஏந்தா குத்துது, உட்காந்தா குத்துது, நடந்தா குத்துது. இனிமே உணவு வாழ மாட்டேன். நான் போயிட்டு வரேன். என்னடி வாய் பேச்சு வாய் சொல்லி மாடு கலந்து போறாள். அம்மி மெரிச்சு அரசாணி வளம் வந்து கட்டிய தாலிய கைட்டு போட்டு போறாள். நான் மனை அண்ண நேரம் சரியில்லையா, இல்ல இந்த மாங்கிலிய வாங்கிய நேரம் சரியில்லையா, இல்ல நான் கட்டின நேரம் சரியில்லையா, ஒருவேளை இந்த கவுரு தான் சரியில்லையா. இந்த கவுரு நான் 8 வச்சு போறான். 9 கவுரா இருந்தா உரம் விடாத பண்ணுவாங்க. ஒரு கட்டு வச்சு பொண்ணு கவுத்துல மஞ்சா பூசிக்கிறாள் பாரு. வாங்குற மஞ்சால கருவாட்டு குழம்புல போட்டாலும் போடுறா, கவுத்துல பூச மாட்டான். இந்த தாலி நயப்பட்டு குத்துன்னு பள்ளியிலேயே கடிச்சு பேச்சு கொட்டியாட்டம் ஆகி வச்சுக்கிறாளே. நம்ம கைராசி கைட்டு போட்டு போறாள. போட்டுக்காரனா கடை சொல்லி பார்க்கலாமா? அவரு கைராசினா அடங்கி குடும்பம் பண்றாள பாக்கலாம். ஒட்டிக்காரப்பா யாரு பண்ணா? ஒட்டிக்கார அப்பா. ஆமா, என்ன இது கையில தாலி என் குடும்பத்துல ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. என்ன ஒன்னில ஏழுது ராத்திரி மணி 12 தகராறு. அவன் ஒண்ணுமே கேட்கல. உப்புல ஏண்டி குழம்பு இல்ல, குழம்புல உப்பு குழம்புல உப்பு இல்ல கொண்டு தகராறா. இது தண்ணு முள்ளாது தாலியை கைதியா கையில தனி வழியா கழுவிடா. என் குடும்பம் கல்யாணம் இருக்கணும். உன்னால ஒரு வேலை தெரியணும். இந்த தாலியை நீ தான் கட்டி வாய வைக்கணும். என்ன சொல்ற? பங்காளி வாங்கிட்டாப்ல. என்ன சொல்ற? 8 தாலி வாங்கிக்கிறாங்க. அதனால 8 வச்சு பாப்பா 8 வச்சுக்கிட்டே போகுது. ஒன்றும் சேர மாட்டேன். அது என்ன பண்ணணும்? குடும்பம் நல்லா இருக்கணும். ஆமா ஆமா, முன்னால தாலி செய்தது வந்து என் கையில கொடுத்து கை ராசி இல்லாத கை என் கையால கட்டி 1 வாரமோ 10 நாளோ 1 மாசமா 6 மாசமா என் வீட்டை வச்சு பயிர் நிறைய தண்ணி தலைப்பு ஊற்றி அனுப்புறான். அதுக்கு பிறகு குடும்பம் கல்யாணம் பண்ணி 1 வாரம் வச்சு அனுப்புறேன். பட்டா என்னால இருந்தா பயிர் பாத்துக்கலான்னு பாக்குறான். இதெல்லாம் யாரால என் நோரால வாழ மாட்டியா? வாழ மாட்டேன். பஸ் நிறுத்தியா? பஸ் நிறுத்தியா? தகுதியுமே பேசுற கண்ட்ரேட்டுக்கு உனக்கு எவ்வளவு பழக்கம் இருந்தா அந்த ஆள் விசில் அடிச்சு வண்டியை நிறுத்திட்டு ஏறி உள்ளவான்னு கூப்பிடுறவங்க. வாழ மாட்டேன். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. என் வயிற்றுல ஒரு புழுவா ஒரு பூச்சா எதுவுமே கிடையாது. அதான் நான் வாழ மாட்டேன். வகுத்துல பூச்சா புழு உண்டாகணும்னா மசாலா உடைய வாங்கி சொல்லி உண்டாகும். குழந்தைல என்ன பார்த்து சொல்றது, என்ன பாச பிடிச்ச குளத்துல தலைமொழி வரி வகுத்துல கட்டியும் கிடையாது, காம கிடையாது. அதெல்லாம் நீ நான் பார்த்து வச்சிருக்கல. அதெல்லாம் அந்த அம்மா கோயில் இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். என்ன உனக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊசி போட்டு நான் புள்ளப்பத்துக்கு போறேன். என்ன சொல்ற? நான் உன்னை எதிர்பார்க்க மாட்டேன். ஊசி போட்டு புள்ளப்பக்க போறேன். எவ்வளவு களி கொடுத்துட்டாயா? கேப்பாரு பேசிக்கிட்டு உடம்பு கருத்து ஊசி போட்டு புள்ளப்பத்துக்கு போறேன். என்னடி வர வர உள்ள அதட்ட முடியல மிரட்ட முடியல அதிகமா பேசணும். கோவத்துல ஒரு அடி அடிச்சு அப்படி கொம்பு சேர்ந்து மகளிர் மடத்துல பின்னாடி நான் ஊசி போட்டு புள்ளப்பத்துக்கு போறேன்ற எங்க ஒண்ணு ஆம்பளை மதிக்க இல்லையா? நான் மதிக்க மாட்டேன். சரி என்ன மதிக்க தேவையில்ல. என்ன மதிக்காத ஊசி போட்டு குழந்தை
பிறக்கட்டும். அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆனோடனே பள்ளிக்கூடத்துல பேர் சேர்க்கணும்னா வாயில ரெப்பர் அந்த குழந்தைக்கு தவிர்த்து அந்த குழந்தைக்கு தவிர்த்து 10 பேர் ஊசி அடி சொல்லுவேன். ஆம்பி அடிக்கிற அடியும் அருவா படுற காய் ஒரு காயமா இனிமே நிச்சயமா ஒண்ணு அடிக்க மாட்டேன். உள்ளாங்க உடுக்கிட்டேன் ஐயா. ஏதோ என் மனைவி திரும்பி ஏதோ குடும்பம் பண்றேன்றா. பொட்டி மேல புறப்படா இருந்தா என் மனைவி கழுத்துல நான் கட்டி தாலி அறுபடாத உங்க மங்கள இசையில மாங்கல் ஏறணும். கட்டி மேல கட்டி அப்பா அம்மா ஒரு மங்கள இரண்டு அரிசத்துல விடாதவடா. அப்பா அம்மா தாளம் தானே நடு தாலி கிண்ணி தடிச்சாலி கட்டுறாங்க கோயில தாலி கட்டி எடுத்துறாங்க குடும்பம். எனக்குன்னே இங்க இளைஞர் இருக்கிறாங்க. நீங்க ஜோரா கை தட்டுங்க. ஜோரா கை தட்ட தாலி கட்டுறேன். சட்டு சட்டு கை தட்டு கை தட்டுனா புளியாம்பழம்னா 3வது ஊட்டியாங்கன்னா ஒரு பழம் போட்டு 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 அடியே புப்பு என்னங்க என்னழகு என்னழகு பத்தரி கூந்தால். ஆமாங்க அவ்வளவு இது இறைவன் மன்னம் இணையில்லாத தோற்றம் தோற்றம் மங்காத வானிலை. ஆமாங்க நாளைக்கு ஒளிபரம்பி உன் அன்பு அசையும் அண்ணன் நடையும் என் உள்ளத்தையே கொண்டு விட்டது. எப்படி என் அன்பே அடகு வச்சு மொழி போய் மூக்க முடியாத கூண்டு போக்கு என் தென்னாட்டு தேன் அரும்பே என் வடநாட்டு பண்ணி கரும்பே உன் மூக்கு மைசூர் பாக்கு உன் கண்ணு அந்த டீ கடை சுவீட் பண்ணு உன் பேசை உன் நாடு அட்லாஸ் காட்பாடி உன்னை கண்டது நீ அடிவருக்கு நகைச்சிட்டு பாடிடுவன் உன்னன் என்னிலே நானு பொண்டாட்டி சந்தோஷமா இருக்க கொண்டு வை அடிவருக்கு நகைச்சிட்டு கொண்டு வைக்கிறேன். நான்